உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. சங்கீதம் 80வது சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செவிகொடும் செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும் பிரகாசியும். இந்த சங்கீதத்திலே ஆசாப்பின் சங்கீதம். ஆசாப் யார் என்று சொன்னால் அவன் ஒரு லேவியன். தாவீது சாலோமன் காலத்திலே தேவாலயத்தில் பாடல் ஆராதனை நடத்தக்கூடிய தலைவர்களில் ஒருவனாக அவர் இருந்தார். சங்கீதத்தில் சுமார் 12க்கு மேற்பட்ட சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். இந்த குறிப்பிட்ட வசனத்திலே அவருடைய ஒரு வேண்டுதலை பார்க்கிறோம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, எனக்கு செவி கொடும். லார்ட், உம்முடைய செவியை எனக்கு சாய்த்தருளும் என்று சொல்லும் போது தேவனை குறித்து 2 ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். 2வது பகுதியிலே கேருவின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, அது ஒரு சப்ஜெக்ட். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே. இந்த ஜெபத்திலே அவர் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவனே அப்படியெல்லாம் அது 2வது பாயிண்டாக கொடுத்திருந்தாலும், முதலாவது சொல்லுகிறார் அவருடைய ஜெபத்தை ஆரம்பிக்கையில், ஸ்தோத்திரம், யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே. வானத்தையும் பூமி உண்டாக்கினவரே, பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறவரே என்று சொல்லவில்லை. அது நெக்ஸ்ட்ல கேருவின் மத்தியில் அது இருக்கட்டு. ஆனால் முதல் பாயிண்டை பார்க்கும்போது ஆட்டு மந்தையை போல யோசேப்பை நடத்துகிறவரே என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு மேய்ப்பன் என்றால் எப்பொழுதுமே ஆடுகளின் முன்னால் செல்லுகிறவன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே மேய்ப்பனானவன் தன் ஆடுகளுக்கு முன்னே நடந்து போகிறான். ஓடியெல்லாம் நடந்து போகிறான். ஆடுகள் தன் மேய்ப்பனுடைய பிரசன்ஸை உணரும் போது, அவனுடைய சத்தத்தை கேட்கையில் அவைகள் உற்சாகம் அடைகிறது, அவைகள் சந்தோஷப்படுகிறது, தைரியம் கொள்கிறது, பயப்படாமல் தன் பாதையில் நடந்து செல்கிறது. அதே போல மந்தையை ஒரு மேய்ப்பன் நடத்துகிறவரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, ஒரு மேய்ப்பனை போல எங்கள் நடுவில் எங்களை நடத்துகிறவரே செவிகொடும் என்று கேட்கிறார். வேதாகமத்திலே நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லும் போது, ஸ்தோத்திரம், அவர் மேய்ப்பன் என்ற நிலையில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு அநேக யெகோவா பட்ட பெயர்கள் ஒன்று உண்டு. அதிலே ஜெகோவா ரோகி என்று சொன்னால் the Lord my shepherd, கர்த்தர் என் மேய்ப்பர் என்ற கருத்தில் அநேக வார்த்தைகள் வாசிக்கிறோம். வேதத்திலே ஸ்தோத்திரம், ஆடுகள் மேய்ப்பனுடைய பிரசன்ஸை பார்க்கும்போது சந்தோஷப்படுவது போல நாம தன் அருகில் இருக்கிற ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நடத்துகிறவரே, ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை ஒவ்வொரு நாளும் தான் இஷ்டமான பாதையிலே தன் ஆடுகளுக்கு எங்க ஆகாரம் நல்ல கிடைக்கும், எது சேஃபான பாதை என்று அறிந்து உணர்ந்து அந்த ஆடுகளுக்கு முன்னே நடந்து பாதுகாப்பாக என்ன செய்வானா, செல்லுகிறான். இது போல ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்துகிறவர். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்துகிறவர். Our God is the shepherd of his people. தம் ஜனங்களின் மேய்ப்பனாக இருக்கிறார். வேதாகமத்திலே
இயேசு யோவான் 10:10 சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். அப்போஸ்தலனாகிய பேதுரு மந்தையின் பிரதான மேய்ப்பன். ஜீசஸ் இஸ் கால்ட் குட் ஷெப்பர்ட், சீப் ஷெப்பர்ட் அண்ட் கிரேட் ஷெப்பர்ட். எபிரேயரில் வாசிக்கிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 13:20 வாசிக்கும் போது பெரிய மேய்ப்பன், சீப் ஷெப்பர்ட், குட் ஷெப்பர்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம் பிள்ளைகளுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார். The Lord is my shepherd. அதை சொல்லிவிட்டு நிறைய காரியத்தை சொல்லுகிறார். நான் பயப்படேன், நான் குறைவுபட மாட்டேன். I shall not want, I will not fear. நான் பயப்படேன். ஏன் பயப்படேன்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் எனக்கு முன்னே செல்லுகிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மேய்க்கிறவர். He will guide his people in every situation. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நினைச்சுவாரு, நடத்துவார். அல்லேலூயா. சங்கீதம் 23 வாசிக்கிறோம், கர்த்தர் என்னை நீதியின் பாதையில் என்ன செய்றாரு? நடத்துகிறார். He leads me in the path of righteousness for his name's sake. நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்தினார் என்றல்ல, நடத்துகிறார். அப்படி என்றால் ஒரு நீதியான பாதையில நீங்களும் நானும் நடந்து போக முடியாது. அவர் ஷெப்பர்ட் லார்ட் ஜீசஸ் லீடர்ஸ் ஆர் கைடர்ஸ். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் 40 ஆண்டுகள் அவர் கையில எந்த பிரிப்பரேஷன் இல்லை, அவர்கள் கையில எந்த ஆயுதங்கள் இல்லை. செல்ல வேண்டிய பாதை ஆபத்துக்கள் நிறைந்த பாதை. வனாந்தரத்திலே ஸ்தோத்திரம் பல குட்டி குட்டி ராஜ்யங்கள் இருக்கிறது. அவர்களோட சண்டை போடக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் தயார் பண்ணி ஆயத்தம் பண்ணின பின்பு, ஆஃப்டர் வெல் பிரிப்பரேஷன், God did not bring them from Egypt. திடீரென்று குறித்த ஒரு வேளையிலே ஜனங்களை கொண்டு வந்தார். எதிரிகளை சந்திக்க ஆயுதம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் பகலிலும் இரவிலும் அவர்களை அற்புதமாக என்ன செய்தார்? The Lord guided them safely, wonderfully in the wilderness 40 years until to brought them in promised land. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் போய் சேருகிற வரைக்கும் ஆண்டவர் அற்புதமாக என்ன செய்தார்? நடத்தினார். ஆகாரத்துக்கு ஆகாரத்தை கொடுத்தாரு, பாதுகாக்க வேண்டிய இடத்துல பாதுகாத்தாரு. ஆண்டவர் அவர்களை நடத்தினார். The Lord led them, guided them. வனாந்தரமாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்தார். The same God is our God. இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரனாக நமக்காக அனுப்பப்பட்டார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.